என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசேஷமாய் இந்த மாலை பொழுதுக்காய் நாங்கள் ஜெபித்த பொழுது, உட்காந்துடலாமா? மாலை பொழுதுக்காய் ஜெபித்த பொழுது பரலோகத்தின் தெய்வம் விசேஷமான ஒரு பகுதியை பிரசங்கிக்கும்படியாய் எங்களோடு கூட பேசினார். நீனும் நாளும் வாழுகிற கடைசி நாட்களை குறித்து நாம் உணர்வடைய கர்த்தர் இந்த வார்த்தையை சபைக்கு பேசுகிறார். வேதத்தில் அநேக வார்த்தைகளுக்கு நாம் உரிமையாளராய் இருந்தாலும் ஒரு சில காரியங்களை நாம் அறியாமலேயே போய்விடுகிறோம். நாம் அறிந்து கொள்ள இந்த சத்தியம் உங்களுக்கு உதவியாய் இருக்கும். விசேஷமாய் ஏன் இந்த தேவ செய்தி? நான் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை, உன்னை சுற்றி பார் என்று சொல்லி பயன்படுத்தி கொண்டே இருப்பேன். இந்த பூமியை சுற்றி பார், செய்திகளை சுற்றி பார் என்று சொல்லி. வேதத்தில் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி வருகிற காலத்தையும் சூழ்நிலையும் நீ உணரும் பொழுது சபைக்கு சில வார்த்தைகளை உரைக்க வேண்டிய கடமைக்குள்ளாக நாங்கள் தள்ளப்படுகிறோம். சபை என்பது கர்த்தருடைய மனவாட்டி. இந்த மனவாட்டியை ஆயத்தமாக்கும்படியாய் எங்கள் இருவர் கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இங்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய நபர்களுக்கும் நாங்கள் உத்தரவாதத்தை கர்த்தர் வரும் நாட்களில் கேட்பார். அந்த பயபக்தியோடு, பாரத்தோடு, அந்த விழிப்புணர்வோடு கூட இந்த செய்தியை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த நாள் பவுல் பிரசங்கம் செய்த கடைசி நாள் அல்ல. பேதுரு பிரசங்கம் செய்த பொழுது கடைசி நாள் என்று, கடைசி நாட்கள் என்று பிரசங்கம் செய்த நாட்களை போல அல்ல. யோவான், இப்பொழுது வாசிக்கப்பட்ட யோவான் எழுதின நாட்களை போல அந்த கடைசி நாள் போல இந்த நாள் அல்ல. அவர்கள் உரைத்து 2000 வருடம் ஆகிவிட்டது. அந்த நாளில் இருந்து கிறிஸ்தவர்கள் பிரசங்கம் கடைசி காலம் வந்துவிட்டது, இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர் கூவிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இயேசு வந்த பாடில்லை என்று அநேகர் ஏளனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உரைத்ததை இன்று நம்முடைய கண்களும் செவிகளும் பார்க்கிறது, கேட்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர்களுக்கு கர்த்தர் வெளிப்பாடாய் கொடுத்து அந்த வெளிப்பாடு நிறைவேறுகிற காலத்துக்குள்ளாய் அந்த கடைசி எண்ட் அப்படிம்பாங்க, த எண்ட் அப்படின்னு சில மூவிஸ்லாம் முடியும் பொழுது போடுவாங்க, முடிஞ்சிருச்சு. இப்ப அந்த த எண்ட்னு போடுற அளவுக்கு வேதத்தில் உள்ள சகல தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி முடிந்து விட்டது. ஆனால் இந்த கடைசி நாட்கள்ல எப்படியாய் ஜனங்கள் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், நோவா காலத்தை போலவும் சோதோம் குமாரா காலத்தை போலவும் ஜனங்கள் உணர்வற்றவர்களாய் இருப்பார்களாம். முன்பை காட்டிலும் எளிமையாய் அநேக சத்தியங்கள் நம் கையில் வெளிப்படையாய் கிடைத்தாலும் அதை ஒரு செய்தியாய் எடுத்துக்கொண்டு, ஒரு நியூஸ் வாசிப்பதை போல, நியூஸ் கேட்பதை போல எடுத்துக்கொண்டு அதை புறம்பே தள்ளி உணர்வில்லாமல் போகிறோம். எதற்கு உணர்வு நமக்குள்ளாய் வர வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய ரகசிய வருகை வரும் பொழுது நாம் அந்த ரகசிய வருகையை எடுத்துக்கொள்வதற்கான தகுதியை நீ உணர்ந்து அதற்காய் நீ மாறும் பொழுது அதுதான் உணர்வு அடைவதற்கான காரணமாய் பார்க்கப்படுகிறது. செய்தி எதற்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இந்த செய்தியுடைய மிக முக்கிய நோக்கம் நாம் கடைசி நாட்களில் வந்துவிட்டோம் என்பதை குறிக்கவும், நீ ஆயத்தமாகிக்கொள் என்று சொல்லதான் இந்த செய்தியை நாங்கள் எடுத்திருக்கிறோம். வெளிப்படுத்தலை பொறுத்தவரையிலும் நன்றாய் கவனிங்கள். நடக்க போகிற காரியத்தை பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் மூலியமாய், பரிசுத்தவான்கள் மூலியமாய் கர்த்தர் அநேக இடங்களில் கடைசி நாளை குறித்து ஆங்காங்கே கர்த்தர் பொறித்து வைத்திருக்கிறார். அதை வேதத்தை தியானித்து ஆராயும் பொழுதுதான் ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். சில வேளைகளில்
நேபுகாத்நேச்சார் பாபிலோன் ராஜ்யத்தை தானியேல் புஸ்தகத்தில் ஆட்சி செய்த பொழுது அவன் எதிர்காலத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது சில தரிசனங்களை காணுகிறான். அதே போல பழைய ஏற்பாட்டில் அநேகர் எதிர்காலத்தை குறித்து அவர்கள் சிந்திக்கும் பொழுது, தானியேல் எதிர்காலத்தை குறித்து சிந்தித்த பொழுது அநேக வெளிப்பாடுகளை பரலோகம் கொடுத்தது. இப்படியாய் சில வெளிப்பாடுகளை கோர்வைப்படுத்தியும் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து கடைசி நாட்களை குறித்து மத்தேயு 24 அதிகாரம் மற்றும் அநேக சுவிசேஷ புத்தகத்தில் அவர் சொல்லி இருக்கிறார். அதோடு கூட முற்றுப்புள்ளி வைக்கவில்லை. அவருடைய சீஷர்களில் பிரதானமாய் பவுலை மிஞ்சி யோவான் வெளிப்படுத்தல் என்ற ஒரு புஸ்தகத்தையே உருவாக்கி நடக்க போகிற காரியத்தை தொகுத்து கொடுத்திருக்கிறார். இதில் மிக பிரதானமாய் வெளிப்படுத்தலின் புஸ்தகத்தை எப்படி புதிய ஏற்பாட்டில் 27வது புஸ்தகமாய் பரிசுத்த ஆவியானவர் வைத்திருக்கிறாரோ, பழைய ஏற்பாட்டில் அதிக வெளிப்பாடு உள்ள ஒரு புஸ்தகம் தானியேல் புஸ்தகம். தானியேல் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் 27வது புஸ்தகம். புதிய ஏற்பாட்டில் 27வது புஸ்தகம் வெளிப்படுத்தலை போல இரு புஸ்தகத்திற்கும் எப்பொழுதுமே ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். இதுல உள்ள வார்த்தைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும், இங்க உள்ள வார்த்தைக்கும் கனெக்ஷன் இருக்கும். அதை நான் ஏன் முன்கூட்டியே சொல்கிறேன் என்று சொன்னால், வரப்போகிற வசனங்கள் எல்லாம் இதை இரு இடத்திலும் கோர்வைப்படுத்தி தான் நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல போகிறேன். வெளிப்படுத்தலை இன்று அநேகர் பிரசங்கம் செய்கிறார்கள். வெளிப்படுத்தல் என்பதே நடக்க போகிற காரியத்தை நாம் தியானித்து தேவன் கொடுத்த ஞானத்தோடு வேத அறிவோடு அதை அறிந்து உணர்ந்து பிரசங்கம் செய்கிறோம். இப்ப நான் ஒரு வார்த்தையை உணர்ந்து கொள்கிற விதம் இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் வேறுபடும். எப்படி என்று சொன்னால், நான் ஒரு வெளிப்பாடை வாசிக்கும் பொழுது அது என்னுடைய எண்ணத்துக்கு ஏற்றவாறு நான் சிந்திக்க தோன்றும். அதே போல பிருத்திவி அதே வார்த்தையை வாசிக்கும் பொழுது அவனுக்குள்ள உணர்வோடு கூட வாசிக்கும் பொழுது அவனுக்கு ஒரு ரெவலேஷன் வரும். அதனாலதான் இன்னைக்கு இந்த ரெவலேஷன் பகுதியை பிரசங்கம் பண்ண அநேகர் யோசிக்கவும் செய்கிறார்கள். அநேகர் இந்த ரெவலேஷன் பகுதியை ஒரு குழப்பத்துக்குள்ளாய் கடந்து சென்று ஒரு முற்றுப்புள்ளி இல்லாமல் அவர்கள் அநேகர் விழுந்தும் போகிறார்கள். சிலர் எப்படி சொல்றாங்கன்னா, இதுதாங்க இவன் தாங்க அந்தி கிறிஸ்துன்னு சொல்லி போப் ஜான் பால் அவரை சொன்னாங்க. அப்புறம் அநேகரை சொல்லிட்டே இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு குரூப் சொன்னது 2000 வருஷம் அதான் கடைசி, 1993 கர்த்தர் வரப்போகிறார் என்று மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர், வெளிப்படுத்தலின் தந்தை என்று சொல்லி அவர் அழைப்பவர் கூட தவறுதலாய் புரிந்து கொண்டார். நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றேன் தெரியுமா? இந்த சத்தியத்தை அறிவதற்கு முன்பாக ஒரே ஒரு மைண்ட் செட் வைங்க. நடக்க போகிறது உண்மை. கர்த்தர் ஒரு சில காரியங்களை 100% வெளிப்படுத்த அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஒரு சில காரியத்தை ரகசியமா வச்சிருக்கிறார். ஒரு சில காரியம் அவருக்கே உரியது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அதை போய் நம்ம என்னைக்குமே டச் பண்ணக்கூடாது. என்ன சொல்லிருக்காரு? என்னுடைய ரகசிய வருகை வரும், அது யாரும் அறியார்கள். அன்னைக்கு என்ன செய்யறாங்க நிறைய பேர், உடனே டேட்டு நாலு கிழமை எல்லாம் குறிக்கிறாங்கன்னா, இது தேவனுக்குரியத நீ தேவ ஊழியனா இருந்தாலும் அதை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் கர்த்தர் கொடுக்கவில்லை. நம்ம என்னைக்குமே நமக்கு கொடுக்கப்பட்டதை உணர்ந்து தெரிந்து அதில் நின்று பிரசங்கம் செய்வது நல்லது. ஆமென். கர்த்தர் எனக்கு கொடுத்த வெளிப்பாடும் நானும் சகோதரியுமாய் செய்து ரிசர்ச் செய்து சரியாய் சில வார்த்தைகளை மாத்திரம் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஏன் இந்த தேவ செய்தி என்பது நான் கொடுக்க நீங்கள் அறிய ஆரம்பித்து விடுவீர்கள். ஒரு சிறு சிறு காரியங்களை வேகமாய் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இன்று வருகையை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு வருகைனால நிறைய பேருக்கு தெரியல. என்ன வருகை? முதலாம் வருகை, இரண்டாம் வருகை. முதலாம் வருகை என்பது நிறைவேறி முடிந்ததா முடியவில்லையா? முடிஞ்சிருச்சு. நம்ம கிறிஸ்துமஸ்லாம் கொண்டாடுறோம். ஏன்னா 2000 வருஷத்திற்கு முன்பாக அவர் இரட்சகராய் இந்த பூமியில் வெளிப்பட்டார். அதான் முதலாம் வருகை. அந்த முதலாம் வருகையில் மனுஷ குலத்திற்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மரித்து 3ஆம் நாள் அவர் பாவம் செய்யாத நிமித்தம் விழிப்போ அவர் உயிரோடு கூட எழுந்து பரலோகம் சென்றடைந்தார். அந்த
முதல் வருகை இது எல்லாமே அடங்கியதுதான். அவர் இரட்சகராய் வெளிப்பட்டதை தான் முதல் வருகை குறிக்கிறது. இரண்டாம் வருகை எதை குறிக்கிறது? அவர் நியாயாதிபதியாய் உன்னையும் என்னையும் வேதத்தின் வார்த்தையின்படி நியாயம் தீர்க்கும்படியாய் அவர் பகிரங்கமாய் இந்த பூமியில் வெளிப்படுவார். அது இரண்டாம் வருகை. அதில் அவர் ராஜாவாய் நியாயாதிபதியாய் வெளிப்படுவார். ஆனால் இரண்டாம் வருகைக்கு முன்பாக மிக பிரதானமான காரியம் ஒன்று, சபை அறிய வேண்டிய விஷயம், ஒரு ரகசிய வருகை ஒன்று உண்டு. இந்த ரகசிய வருகைக்கு தான் சபையை நாங்கள் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறோம். இந்த ரகசிய வருகை வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சொன்ன வண்ணமாகவும் தானியேல் புஸ்தகத்தில் சொன்ன வண்ணமாகவும் நாங்கள் அறிந்த காரியம், இரண்டாம் வருகையின் நாளை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் ரகசிய வருகை நாட்களை ஒருவனும் அறியான். ஆனால் அதனுடைய அடையாளங்களை கொண்டு நாம் அறிந்து கொள்ள முடியும். நாள் நெருங்கிடுச்சுன்னு அறிந்து கொள்ள முடியுமே ஒழிய அந்த நாள் தான் இந்த நாள் தான் என்று சொல்ல முடியாது. நன்றாய் கவனிங்கள். இதுதான் இந்த மூன்று காரியம் வருகை குறித்தாய் அறிய வேண்டியது. இந்த ரகசிய வருகைக்கு முன்பாய் எப்பொழுது எந்த காலம் நிறைவேறும் என்பதை ஒரு சில அடையாளங்களை நான் பேச ஆரம்பிக்கிறேன். இதில் காலம் என்று பிரிக்கும் பொழுது மோசே தொடங்கி ஒரு நியாயப்பிரமாண காலம் உருவானது. இந்த நியாயப்பிரமாண காலத்தில் மோசே பலி கொடுக்க ஆரம்பிக்கிறார். அந்த பலியின் நிமித்தம் தேவாலயம் உருவாகுகிறது. தேவாலயமும் பலியும் இசைந்து நியாயப்பிரமாண காலம் இயேசு கிறிஸ்து வரையிலும் உண்டாகுகிறது. இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து மரித்து சபையை மீட்டெடுக்கிறார். சபை உருவாகுகிறது. இதுதான் சுயாதீன காலம், கிருபையின் காலமாய் கருதப்படுகிறது. இந்த கிருபையின் காலம் முடிவடைந்து மீண்டுமாய் நியாயப்பிரமாண காலம் உருவாகும். அந்த நாளிகை தான் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற? அப்ப கிருபையின் காலம் முடிய போகிறதுக்கான சூழ்நிலைகள் இப்பொழுது தென்பட ஆரம்பித்து விட்டது. நியாயப்பிரமாணம், இரண்டாவது நியாயப்பிரமாண காலம் தொடக்கம் ஆரம்பிக்க பூமி ஆயத்தமாய் கொண்டிருக்கிறதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக தான் இன்று நான் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் சொல்லுகிறது உங்களுக்கு விளங்கினால் கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நியாயப்பிரமாண காலம் இயேசுவோடு முடிவடைகிறது. இயேசு கிறிஸ்து உருவாக்கிய கிருபையின் காலம், சுயாதீன காலம், வருகிற நியாயப்பிரமாண காலம் உருவாகுவதற்கு முன்பாகவே அது நிறைவாகிவிடும். சபை எடுத்துக்கொள்ளப்படும். சரிங்க, நியாயப்பிரமாண காலம் எப்பொழுது உருவாக போகிறது? அதற்கு முன்பாக உனக்கு ஒரு அறிவை கொடுக்கிறேன். ஆலயம், தேவனை சேவிக்கும்படியான ஆலயம் தாவீதின் மகன் சாலமோனை கொண்டு கர்த்தர் முதலாம் ஆலயத்தை எழுப்புகிறார். இந்த முதலாம் ஆலயம் சாலமோனால் கட்டப்படுகிறது. இது சபை அறிந்த காரியம். ஆனால் பாபிலோனிய மன்னன் நேபுகாத்நேச்சர் நிமித்தம் அந்த முழுமையாய் சாலமோன் உருவாக்கிய முதலாம் தேவாலயம் முற்றிலுமாய் அழிக்கப்படுகிறது. இதை குறித்து நான் பல முறை பிரசங்கம் செய்திருக்கிறேன். இரண்டாம் ஆலயம் செருபாபேலை கொண்டு ஒரு ராஜா ஹெல்ப் பண்ணாரு. எந்த ராஜா? அவரு மீதிய பெர்ஷியால வருவார். யார் அவரு? கோரேஸ். வெரி குட். கோரேஸ் வெண்கல கதவுகளை உடைத்து, வசனம் மறக்கவே கூடாது, அந்த கோரேஸ்க்கு தான் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தாரு. ஏன்னா இரண்டாவது தேவாலயத்தை கட்டும்படியாய் எழுப்பப்பட்ட அந்த கோரேஸ் ராஜா செருபாபேலுக்கு சகல பொன்னையும் பொருளையும் அருளி அந்த பண்டங்கள் பாத்திரங்களை அவர் கையில் கொடுத்து இரண்டாவது தேவாலயம் கட்டப்படுகிறது. அந்த இரண்டாவது தேவாலயத்தை முழுமையாய் புது பொலிவோடு செய்தவர் ஏரோது மன்னன். அந்த ஏரோது மன்னன் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இருந்தவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இரண்டாவது தேவாலயம் முழுமையாய் அநேகரால் ஆராதிக்கப்படுகிற ஸ்தலமாய் இருந்த பொழுது கிபி 70ஆம் வருஷம் தீத்துராயன் என்கிற ரோம அரசின் நிமித்தம் இரண்டாவது தேவாலயம் முற்றிலுமாய் அழிக்கப்படுகிறது. எடுத்துக்கொள்ளுங்கள் தானியேல் புஸ்தகம். இப்பதான் மிக முக்கியமான கட்டத்துக்குள்ளாய் கடந்து வருகிறோம்.
தானியேல் 9:27 வாசிக்க கேட்போம். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி ஒரு வாரம் அளவும் உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையையும் ஒளிய பண்ணுவான். நல்லா கவனிங்க, இந்த வசனம் அந்தி கிறிஸ்துவினுடைய கிரியையை முதல் 3 வருட காலங்கள் தன்னை நல்லவனாய் வெளிப்படுத்துவான். அடுத்த 3 வருஷம் மகா உபத்திரவ காலத்துக்குள்ளாய் ஜனங்களை நடத்த ஆரம்பிப்பான். அதில் முதல் 3 வருஷத்துல வேதம் சொல்லுகிறது, அவன் பலியையும் எங்க ஆரம்பிப்பான், தன்னுடைய வேலையன்னா எங்க ஆரம்பிப்பான், பலியையும் காணிக்கையும் அவன் ஸ்டாப் பண்ணுவான். பலியையும் காணிக்கையும் அப்ப ஸ்டாப் பண்ணணும்னா அத ஒரு தொடக்க நாள், ஒரு நாள் இருக்க வேண்டும். ஆமாவா இல்லையா? ஆனா இன்னைக்கு பலியும் காணிக்கையும் போய் செலுத்தி கொண்டிருக்கிறார்களா? இல்ல. ஆனா ஆரம்பித்தால் அதை ஸ்டாப் பண்ண அந்தி கிறிஸ்து எழும்புவான். அப்ப இந்த வார்த்தை தானியேலுக்கு உரைத்த வார்த்தை. ஆனால் கிபி 70ஆம் வருஷத்துக்கு பிறகு ஆலயம் இடிக்கப்படுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். மிகவும் அந்த பூமி முழுமையா சிதறடிச்சு அவங்க போயிடுறாங்க. அப்ப இந்த வார்த்தை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் கூடி வர வேண்டும். ஆமாவா இல்லையா? சத்தமா ராமன் சொல்லிருங்களேன். இதை கேட்கும் போது அப்படியே தாலாட்டு பாடுற போலதான் இருக்கும். ஏன்னா சரித்திரம், கருகலான சத்தியம். பொறுமையா கவனிங்க. இந்த ப்ரிப்பரேஷன் டேக் டைம், ரொம்ப நேரம் எடுத்துச்சு. ஆனா எளிமையா எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று ஆவியான துணையோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். பலியும் காணிக்கையும் ஒருத்தன் நிறுத்த வரணும்னா ஒருத்தங்க ஆரம்பிக்கணும். ஆனா இது கிருபையின் காலம். அப்ப ஆரம்பிக்கணும்னா அந்த ஜனம் மீண்டும் கூடணும். அதுதான் 1948ஆம் வருஷம் மீண்டுமா இஸ்ரேல் தேசம் உருவானது. அப்பதிலிருந்தே நம்ம விழித்துக் கொண்டிருக்கணும். ஆனா நாட்கள் கிருபையின் காலம் வளர்ந்துட்டே போகுது. ஆனா இப்ப பலி செலுத்துவதற்கான சகல ஆயத்தத்தையும் இஸ்ரேல் தேசம் செய்ய ஆரம்பித்தது எப்போ தெரியுமா? 1960ஆம் வருஷம் தொடங்கி. ஏன்னா அப்பொழுதுதான் அவர்கள் எருசலேமை மீண்டுமாய் மீட்டு தன் பக்கமாய் கொண்டு வந்தார்கள். அப்ப அத்தனை வருஷம் போராடி பலிய ஆரம்பிக்கலான்னு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு இடையூறு இருந்தது. என்ன இடையூறுனா, என்னாகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னாகமம் 19:2. கர்த்தர் கற்பித்த நியாய பிரமாணமானது, அவர் ஒரு நியாய பிரமாணத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. என்ன நியாய பிரமாணம் வச்சிருக்காருன்னா, பழுதற்றதும், ஏதோ ஒன்னு சொல்ல வராரு, பழுதற்றதும், ஊனம் இல்லாததும், நுகத்தடிக்கு உட்படாததும், எந்த வேலைக்கும் பயன்படுத்தப்படாத சிவப்பான ஒரு கிடாரியை ரெட் ஹைப்பர் என்று சொல்வார்கள். சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள். ஏன் கொண்டு வரணுமா? 3ஆம் வசனம் சொல்லுகிறது, எலெயாசார் என்னும் ஆசாரியனிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். அவன் அதை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போக கடவன். அங்கு அது அவனுக்கு முன்பாக கொல்லப்பட கடவது. ஒரு ஆமென் சொல்லுங்கள. இஸ்ரேல் ஜனங்களுடைய மிக பிரதான பலி இந்த சிவப்பு கிடாரியை பலி கொடுப்பது. ஆமென். என்ன 1948 தேடிட்டு இருந்தாங்கன்னா, சிவப்பு கிடாரி இந்த பூமியில் இல்லாமல் போனது. ஆனால் இவர்கள் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள அது வெயிட் பண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு குட் நியூஸ் வருது. சிவப்பு கிடாரி ரொம்ப யோசிக்க வேண்டாம், ரெட் கலர் மாடு, அவ்வளவுதான். ஆனா இந்த கிடாரின்னு சொல்லும் போது படத்தை பாருங்க, இது ஒரு பசு மாடு, காளை அல்ல, பசு மாடு. ஆனால் குட்டி போடுகிற பருவத்துக்குள்ளா இருக்க வேண்டும். இந்த மாடு சிவப்பு கிடாரியில் என்ன பழுதொன்றும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, அதுல உள்ள ஒரு முடி கூட சிவப்பை விட்டு கருப்போ இல்லை என்றால் வெள்ளையோ இருக்குமாயின் அது பலிக்கு
அது பிரயோஜனமற்றது. இந்த சிவப்பு கிடாரி வெகு நாளாய் கிடைக்காதது. டெக்சஸ் என்ற அமெரிக்கா பகுதியில் இந்த குட்டியை முதலாவது கண்டறிந்தார்கள். 2010, 12, 13, 14 வருஷங்களில் இதை கண்டறிந்த மாத்திரத்தில் இதை உடனே இஸ்ரேல் ஜனங்கள் அதை உணர்ந்து இதனுடைய DNA டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தார்கள். அது அப்படியே அவர்கள் என்னாகம புஸ்தகத்தில் நியாயப்பிரமாணத்தில் பலி கொடுத்த அதே மாடை, அந்த கிடாரியை இஸ்ரேல் தேசம் கண்டு கொண்டது. உடனே அதை அப்படியே நாடு கடத்தி அவங்க இஸ்ரேல் தேசத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஒரு சில போட்டோஸ் அப்படியே ஷிஃப்ட் பண்ணுப்பா. இத பாருங்க, பராமரிக்கிற எப்படி ஆசாரியத்துவத்தை கையில் ஏந்திய அநேக ஆசாரியர்களை இஸ்ரவேல் இப்பொழுது உருவாக்கி வைத்துக் கொண்டிருந்தது. அவர்களுக்கு பலி கொடுக்க வேண்டிய அந்த பலி கிடாரியை காணாது இருந்தவர்களுக்கு கிடாரி அவர்களுக்கு அருளப்பட்டது. அதெல்லாம் செய்றாங்க, சர்ச் பண்றாங்க, ரிசர்ச் பண்றாங்க, அதெல்லாம் தேடி பார்க்கறாங்க. கடைசியில இப்ப கிடாரியை பலி கொடுக்கும் சடங்கை இஸ்ரேல் தேசம் ஆரம்பித்து விட்டது. ஜூலை மாதம் 8ஆம் தேதி பலி கொடுக்க ரிகர்சலை இஸ்ரேல் தேசம் செய்து முடித்து விட்டது. இதுதான் அந்த போட்டோ. என்னது? மீண்டுமாய் நியாயப்பிரமாண காலம் தொடக்கம் ஆரம்பிக்க போகிறது. அதற்கு என்ன அர்த்தம்? என்னன்னா என்ன சொல்ல போறேன்? கிருபையின் காலம் முடிய போகுது. ஒரு ஆமென் சொல்லிருங்களேன். அப்ப என்ன அர்த்தம்? கிருபையின் காலம் முடிய போகுது. என்ன அர்த்தம்? சபை எடுத்துக்கொள்ளப்பட போகுது. ஒரு ஆமென் சொல்லிருங்களேன். ஏன் இவ்வளவு சீக்கிரமா இந்த தேவ செய்தியை கொண்டு வருகிறேன்? இதை ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கேன். திடீர்னு பிராங்க் தம்பி ஒரு வீடியோ அனுப்பிச்சாரு. அவர் கொஞ்சம் லேட்டு தான், ஆனா இது அண்ணன் ஜூலை மாசமே பார்த்துட்டேன் அண்ணன். ஆனாலும் ஓகே, வெரி குட், உன்னை குறித்து பெருமையா இருக்கு. அப்ப நீ ஏதோ தேடுற ஒரு விஷயத்த. இது ஒரு அநேகர் இப்ப யூடியூப்ல நிறைய இந்த விஷயங்களை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதிலும் தேவனை அறிந்தவர்கள், அறியாதவர்கள் இதெல்லாம் பேசுறாங்க. அதிலும் அறியாதவர்கள் பேசும்போது மிக ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா, அவன் சொல்றான் பூமி முடிவுக்குள்ளாய் வரப்போகுது என்று சொல்லி. அவனுக்கு எங்க இந்த ஞானம் வந்துச்சுன்னு தெரியல. ஆனா வேதத்தின் அடிப்படையில் சபையின் காலம் முடிவடைய போகிறது. ஏன் ரிகர்சல் பண்ணாங்கன்னா, சரியா வேதத்தின் அடிப்படையில் அதை கொலை செய்து அக்கினியில் சுட்டரித்து அந்த வரை முறைகளை நேர்த்தியாய் செய்கிறோமா என்ற எண்ணத்தோடு ரிகர்சல் பார்த்துட்டாங்க. அதுதான் ஜூலை 8. இப்ப மிக ஒரு ஷாக்கான நியூஸ் என்ன தெரியுமா? ஆகஸ்ட் 3ஆம் தேதி இதை வெளியரங்கமாய் இஸ்ரேல் தேசம் பலியின் பண்டிகையை கொண்டாட ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. ஆகஸ்ட் 3க்கு எத்தனை நாள் இருக்குது? 5 வருடம், 4 வருடம், 2 வருடம், 7 நாள். பலி ஆரம்பித்து விட்டாலே நீனும் நானும் உணர வேண்டும், 3வது தேவாலயம் எழும்ப போகிறது என்று சொல்லி. ஆமென். இப்படிதான் பலி செலுத்தி கொண்டே இருந்தாங்க. மோசே காலத்துல சாலமோன் ராஜா எழும்பினாரு, ஒரு தேவாலயத்தை கட்டினாரு. அப்ப பலி மாத்திரமல்ல, தேவாலயமும் எழும்ப போகிறது. 3வது தேவாலயம் எழும்பி பலியும் காணிக்கையும் செலுத்த ஆரம்பித்து விட்டால் கிருபையின் காலம் முடிந்து விடுகிறது. அப்படின்னா நம்ம இந்த பூமியில இருக்க முடியாது. ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். புரிஞ்ச ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தவன் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஓகே, திருப்பி இது போட்டோஸ் எல்லாம் போடுப்பா அப்படியே. என்று அநேக செய்திகள் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இல்லத்தில் போய் சிகப்பு கிடாரியை குடித்தான சில காரியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வருது. எல்லா வீடியோ பார்த்து குழம்பிடாதீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு டாபிக் பேசுறாங்க. ஒருத்தர்கள் சீக்கிரமாக வேறு இனத்தை அழிக்க முடியாது, யூதர் எழும்பிட்டாங்க அப்படின்னு பல பகையான பேச்சுக்கெல்லாம் பேசுறாங்க. நம்ம அதெல்லாம் ஒதுக்கிடுங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது நிறைவேறுகிறதை நீனும் நானும் உணர வேண்டும். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா.
மூன்றாவது தேவாலயம் எழும்புவதற்கான முதல் அடையாளமாய் இந்த காரியத்தை பார்க்கிறோம். டெம்பிள் மவுண்ட் என்று ஒரு அழகான மவுண்டன் இருக்குது. அங்கதான் இப்பொழுது சாலமோனுடைய தேவாலயம், செருபாபேல் கட்டின தேவாலயம், இப்பொழுது வேற இனத்தார்கள் ஒரு பெரிய மசூதியை கட்டி வைத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு போர் இருக்கிறது. அந்த டெம்பிள் மவுண்டனை பிரிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய போர் இருக்கிறது. அது ஈஸியா வரப்போறதல்ல. அது சீனாய் மலையில் பாருங்க, மோரியா மலை பகுதியில் தான் இந்த அமைப்பு இருக்கிறது. அதில் தான் அந்த மோரியா மலையை தான் டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லுகிறார்கள். அங்குதான் இந்த மசூதி இருக்கிறது. அதற்கு முன்பாக கர்த்தருடைய தேவாலயங்கள் அங்குதான் இருந்தது. இது மவுண்ட் மோரியா. இந்த மவுண்ட் மோரியாவில் பலி கொடுக்க இப்பொழுது இஸ்ரவேல் தேசம் தொடங்கிவிட்டது. அது அபிஷியலா ஆகஸ்ட் 3ஆம் தேதி செயல்படுவதாக அறிவித்திருக்கிறார்கள். கண்டிப்பாக ஆகஸ்ட் 3 பண்ணிடுவாங்களா பிரதர் அப்படின்னா அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆனால் பலி செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கான சிவப்பு கிடாரி கிடைச்சிருச்சு. அதோடு கூட இப்ப தீவிரமாக இஸ்ரேல் தேசம் அந்த பகுதியை பெற்றுக்கொள்ள அவர்கள் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார்கள். எருசலேம் தேவாலயம், மூன்றாவது தேவாலயம் எழும்புவது நிச்சயம். அது மிக சீக்கிரத்தில். ஒரு ஆமென் சொல்லிருங்களேன். சரி, இப்ப ரகசிய வருகையில் என்னென்ன காரியம் பூமியில் சம்பவிக்கும்? மூன்றாம் தேவாலயம் எழும்பும், பலியும் காணிக்கையும் தொடக்கமாய் இருக்கும், இயேசுவின் ரகசிய வருகை உண்டாகும், அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி தொடக்கமாயிருக்கும். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு பிறகாக இந்த பூமியில் நடக்கிற காரியங்கள். அவனுடைய 7 வருட அரசாட்சி எப்படி இருக்கும் என்பதை தானியேல் 9:27 நாம் தியானித்தோம். முதல் 3 வருஷம் இந்த போரெல்லாம் எழும்பும் பொழுது தன்னவனை நல்லவனாய் காட்டிக்கொண்டு, தன்னை அநேகருக்கு உத்தமனாய் காட்டிக்கொண்டு அவன் எழும்புவான். அவன் இஸ்ரவேலுக்கும் இஸ்ரவேல் இல்லாத சுற்றி இருக்கிற மற்ற தேசங்களுக்கும் உலகத்திற்கும் ஒரு நியாயத்தை உண்டாக்குகிறவனாய், தன்னை நல்லவனாய் வெளிப்படுத்துகிற நாட்கள் தான் முதல் 3.5 வருடங்கள். ஒரு ஆமென் சொல்லிருங்களேன். அடுத்த 3 வருஷம் என்ன செய்வான்? முன்பாக சொன்னபடி பலியையும் காணிக்கையும் நிறுத்தி நானே கடவுள் என்று சொல்லி அந்த இடத்தில் அமருவான். அப்பொழுதுதான் யூத ஜனங்கள் உணர்வார்கள், இவன் உண்மையான கிறிஸ்து இல்லை என்று சொல்லி அவனுக்கு விரோதமாய் எழும்புவார்கள். அவர்களுக்கு விரோதமாய் அந்தி கிறிஸ்து எழும்புவான். அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் அவனுக்கு மிக உதவியாய் இருக்க போகிறது கள்ள தீர்க்கதரிசி மற்றும் இப்பொழுது அதிகமாய் பேசப்படுகிற ஏஐ. இந்த ஏஐயும் கள்ள தீர்க்கதரிசியும் அந்தி கிறிஸ்துவை குறித்தான ஒரு செய்தியை மிக சீக்கிரத்தில் கொண்டு வருவேன். இப்ப அந்தி கிறிஸ்துவை குறித்து ஏன் ரொம்ப விளக்கமா நாங்கள் வரும் நாட்களை குறித்தெல்லாம் ஏன் பேசலன்னா, நமக்கு நல்லா தெரியும் ரகசிய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டுருவோம். நான் சொன்னதை புரிஞ்சு சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் சில அறிவு நமக்கு வேணும். இந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து, அந்தி கிறிஸ்து ஆட்சியில் எப்படி ஜனங்களை மகா உபத்திரவ காலத்துல நடத்துவான்னு சொல்லி ஏன் தெரியுமா சொல்லி தரோம்? அந்த காலத்துக்குள்ள நம்ம போகக்கூடாதுன்னு உணர்வு உனக்கு வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ நினைக்கிறது போல பயங்கரமா இல்ல, மகா பயங்கரமா இருக்கும். அதற்கான சகல கிரியைகளும் இப்பொழுது பூமியில் நிறைவேறி வருகிறது. எப்படி இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கான அடையாளங்கள் எப்படி இந்த பூமியில் நிறைவேறி வருகிறதோ, அதே போல அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி உருவாவதற்கான சகல கிரியைகளும் இந்த பூமியில் நடந்தேறி வருகிறது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்ம இந்திய தேசமே சொல்லுது ஒன் எலெக்ஷன், ஒன் என்று ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு மனுஷனுடைய ஆட்சி இந்த பூமிக்குள்ளாய் வரப்போகிறது. அதற்கு ஆயத்தம் தான் இந்தியாவும் ஆயத்தமாகிறது, இந்த பூமியும் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. இது மோடிஜியால அல்ல, ஒருத்தன் இயக்கி கொண்டிருக்கிறான். அவன் தான் அந்தி கிறிஸ்து. இந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து எங்கிருந்து தோன்றுவான், அவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான் என்பதை வேதத்தின் அடிப்படையில் உங்களோடு கூட பகிர்ந்து விட்டு நான் இந்த தேவ செய்தியை இன்று நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். இன்னும் அதிகமாக கொடுத்தோம்னா உங்களுக்கு நீ சொன்னது புரியாது.
இதோடு நிப்பாட்ட விரும்புறேன். ஆனா அந்த கிறிஸ்துவை குறித்தான ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள பிரியப்படுகிறேன். இதனால் வரலும் கேட்ட சத்தியம் உங்களுக்கு புரிந்திருந்தால் கையை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லிருங்களேன். அப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாம் ஆயத்தமாகிக்கொள்ளணும். பலி காணிக்கை இஸ்ரேல் தேசம் தொடங்கி விட்டது. சீக்கிரமாய் 3வது தேவாலயம் எழும்ப போகிறது. அதற்கு முன்பாக கர்த்தருடைய ரகசிய வருகை உண்டாக போகிறது. அதற்கு நீனும் நானும் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருப்போம். அல்லேலூயா. சரி, அந்தி கிறிஸ்துவை குறித்து வேதத்தில் பல இடங்களில் சில இடங்களில் குறிப்பாய் தெளிவாய் வசனம் கூறப்பட்டிருக்கிறது. அதை இப்பொழுது அந்தி கிறிஸ்து யார், எங்கிருந்து உருவாகுவான் என்பதை நாம் தியானித்து முடிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள் வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 13:1 வாசிக்க கேட்போம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. எத்தனை தலை இருந்துச்சா? 7 தலை இருந்துச்சாங்க. அப்புறம் 10 கொம்புகளும் இருந்தன. 10 கொம்பு 7 தலை மேல இருந்துச்சா? அப்புறம் அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும், அதுல 10 முடி இருந்துச்சா? அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. இந்த வசனம் அந்தி கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிற வசனம். இந்த வசனம் மாத்திரமல்ல, இதற்கு ஒத்த வசனங்களை நான் எடுத்து உங்கள் கண்களுக்கு முன்பாய் கொண்டு வர போகிறேன். இதில் யார் அந்த 7 தலைகள், யார் அந்த 10 கொம்பு, யார் அந்த முடி என்பதை வேகமாய் தியானிக்க போகிறோம். இதை தியானிக்கும் பொழுதுதான் அந்தி கிறிஸ்துவை குறித்தாய் நீனும் நானும் அறிந்து கொள்ள முடியும். எங்கிருந்து அந்தி கிறிஸ்து உருவாகுவான் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதற்கு முன்பாக நன்றாக கவனிங்க. அந்தி கிறிஸ்து எப்படி உருவாகுவான்னா, அவன் ஒரு சாதாரண மனுஷன்தான். ஆனால் நீனும் நானும் ஒரு சாதாரண மனுஷன்தான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் வரும் பொழுது நம்முடைய கிரியைகள் எப்படி பரிசுத்தமாய் மாறுகிறதோ, அதே போல அந்தி கிறிஸ்து என்கிற மனுஷன் மீது பிசாசினுடைய வல்லமை முழுமையாய் ஆட்கொள்ளும் பொழுது அவன் பீஸ்டாக மாறிவிடுவான். இன்னைக்கு அநேகருக்கு பீஸ்ட கூட நிறைய பேருக்கு பிடிக்குது. நிறைய பேர் வல்லமை பாருங்க, பிசாசு எவ்வளவு தந்திரம் உள்ளவன் பாருங்க. நிறைய கார்ட்டூன் சின்ன பிள்ளைங்களா பார்த்துருக்கீங்களா? என்ன செய்தான்? ஒரு ஸ்பைடர் ஓடுதான், திடீர்னு கடிக்குதான். சாதா மனுஷன் திடீர்னு பெரிய வல்லமை வருது. எப்படி? அப்ப என்ன நினைக்க தோணும்? இன்னைக்கு அநேக சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் திடீர்னு ஒரு பவர் வந்தா அவன் யாரு? நோ, சூப்பர் ஹீரோ, நாட் ஹீரோ, சூப்பர் ஹீரோ. நீங்க எல்லா சின்ன பிள்ளைங்க பாருங்க, இங்க ஒரு ஸ்பைடர்மேன் இருக்கும், ஹீ மேன் இருக்கா நம்ம காலத்துல. அங்க ஒருத்தன் நின்றுப்பான், கத்தி வச்சு நிப்பான். யாரு? சாதா மனுஷன். திடீர்னு லைட்லாம் அடிக்கும், அவன் மேல ஒரு பவர் வந்துடும். இன்னைக்கு என்ன நினைக்கிறான்? பிசாசு எப்படி உள்ள கொண்டுறான்னா, சாதா மனுஷன் தான் யா, நாளைக்கு அந்தி கிறிஸ்துவ வரும் தலைமுறை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் எப்படியாக அவன் திட்டம் போடுறான்னா, சாதா மனுஷன் மீது ஒரு வல்லமை வந்தா அவன் சூப்பர் ஹீரோ. அப்ப நாளைக்கு அந்தி கிறிஸ்து மீது ஒரு வல்லமை வந்தா அவன் யாரு? அவங்களுக்குலாம் அவ்வளவுதான். நீங்க நிறைய விஷயங்கள் நினைக்கிறோம், இதெல்லாம் ஏதோ ஒண்ணுங்க. எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு கிரியை இருக்குது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நிறைய பேர் நினைக்கிறோம், இதெல்லாம் வாங்க அதெல்லாம் வாங்க. நீ நினைக்காததெல்லாம் நினைச்ச உண்மைதான், அதுதான். ஏன்னா அவன் பேரே தந்திரம் உள்ளவன், நைஸா உள்ள வரான். அதே போலதான் இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு ஒரு வல்லமை கொடுக்கப்படுமா? அவன் எப்படிப்பட்டவன், எங்க இருந்து வல்லமை கிடைக்கும், அதுதான் தியானிக்க போகிறோம். அப்படியே வெளிப்படுத்தல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9 தொடங்கி வாசிக்க போகிறோம். வாசிமா. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். என்னவா? ஞானமுள்ள மனம். ஞானம் உள்ள மனம் தான் இதுல விளங்கும். இந்த வசனத்தெல்லாம் தேவ ஞானத்தோடு தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். தேவ ஞானம் இல்லைன்னா இதை எப்படி வேணா புரிந்து கொள்ள முடியும். அதான் வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது. அந்தி கிறிஸ்துவை குறித்தாக வெளிப்படுத்தும்படியாய் கர்த்தர் எழுதி வைத்த வார்த்தை, ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கோ. அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகளாம். என்னவா? அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகளாம். அங்க அதே 7 தலையை பார்த்தோம், இங்கு
அந்த 7 மலையை பார்க்கிறோம். தொடர்ந்து வாசி அர்த்த வசனம். அவைகள் 7 ராஜாக்களாம். என்னவா? அவை 7 ராஜ்யங்களை குறிக்கிறது. பூமியில் இது நாள் வரையிலும் உண்டான ராஜ்யங்கள். நான் சொல்லல, வசனம் திறந்து பாருங்க. இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். எத்தனை பேர் விழுந்துட்டாங்க? 5 பேர். 5 பேர் விழுந்துட்டாங்க. இதை எழுதுனது யாரு? என் கூட பேசுங்களேன். யோவான். அப்ப யோவான் எழுதும் போது அந்த காலத்துல 5 ராஜ்யம் கீழே விழுந்து போச்சு. ஆனால் தொடர்ந்து வாசிமா, ஒருவன் இருக்கிறான். ஒருத்தன் இருந்துட்டு இருக்கிறான். அப்ப யாரு? அவன் இருக்கிற காலத்துல ஒரு அரசாட்சி இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது, மற்றவன் இன்னும் வரவில்லை. இன்னும் ஒருத்தன் வரல. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க. அவன் கொஞ்ச காலம் தரிச்சிருப்பான். அப்ப எத்தனை ராஜ்யம்? 7. ஒரு ஆமேன்னு சொல்லிருங்களேன். இப்ப இங்க 7 ராஜாக்களை குறிக்குது. இந்த 7 ராஜாக்கள் யாரு? முதலாவது விளக்கி சொல்லுகிறேன். அந்த 7 ராஜாக்கள் யார் என்று சொன்னால், எகிப்து ராஜ்யம். எங்கு கொடுங்கோல் ராஜாக்கள் எழும்பினார்களோ, கோலான அரசாட்சி, இந்த பூமியை முழுமையாய் நாங்கள் பெற்றுக்கொள்வோம், சுதந்திரிப்போம் என்று சொல்லி எந்த ஒரு அரசாட்சி எழும்பியதோ அந்த அரசாட்சி தான் 7 ராஜ்யத்தை தான் இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. அப்ப இந்த 7 தான் அந்தி கிறிஸ்து எழும்புவான் என்று அடுத்த வசனம் சொல்லுகிறது. 11ஆம் வசனத்தை வாசியமா. இருந்ததும் என்னவா? ஆல்ரெடி இருந்துச்சான். இராது இப்ப இல்ல. நல்லா கவனிங்க, வசனத்தை தெளிவா புரியணும். எப்படியா? இருந்துச்சு. அப்ப என்னது? 5ல இருந்துச்சுங்க. அடுத்தது இப்ப இல்ல. அடுத்தது மிருகமே. 8ஆவதானவனும் 8ஆவதா வரப்போறவன் அவன் தான் அந்தி கிறிஸ்து. அவன் எங்க இருந்து வரப்போறானா? அவ்வேளியிலிருந்து அந்த 7லிருந்து தோன்றுகிறவனும் தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருப்பான். 8வது ஒருத்தன் வரப்போறான். அவன் பெயர் தான் அந்தி கிறிஸ்து. அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது? இருந்தவன். ஒரு காலத்துல இருந்துச்சியா, ஆனா இப்ப இல்ல. ஆனா 8வது ஒருத்தன் வரப்போறான். எங்க இருந்து வரப்போறான்? அந்த 7லிருந்து. ஒரு ஆமேன் சொல்லிருங்களேன். புரிஞ்சா? ஒரு ஆமேன் சொல்லிருங்க. இப்ப சத்தியம் புரியுதா உங்களுக்கு? அந்தி கிறிஸ்து எங்க இருந்து வரப்போறான்? அந்த 7லிருந்து. அந்த 7ல அது இருந்துச்சுங்க, ஆனா இப்ப இல்ல. யார் எழுதுறா? யோவான் எழுதுறார். அப்ப கண்டிப்பா என்ன கவர்மெண்ட்லாம் அவர் இருந்தப்ப இருந்துச்சு? ரோம கவர்மெண்ட். யோவான் இருந்தப்ப ரோமர் ஆட்சி இருந்துச்சு. அதற்கு முன்பாக எத்தனை ஆட்சி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, எகிப்து ராஜ்யம். நன்றாக எழுதி கொள்ளுங்கள். எகிப்து ராஜ்யம், அசரியா ராஜ்யம், உலகம் முழுமையாய் ஆளுகை செய்த ராஜ்யம் அசரியா. 3வது பாபிலோனிய ராஜ்யம். தானியேல் காலத்தில் உருவானது பாபிலோனிய ராஜ்யம். 4வது பாபிலோன் ராஜ்யத்தை மடங்கடித்து உருவானது மேதிய பெர்ஷியா. பெர்ஷியா இன்று இருக்குது. அதை குறித்து கூட சில வாரங்கள் பேசின. யார் அவங்க? எந்த தேசம்? இப்ப இஸ்ரேலோட சண்டை போட்டாங்களே, ஈரான். சத்தமா ராமேன் சொல்லுங்களேன். பெர்ஷியா இன்னைக்கு இருக்குது. ஈரான் என்ன செய்யறான்? இன்னமும் யுத்தம் பண்றான். எசேக்கியேல் புத்தகம் அது கூட விளக்கமான வசனங்களா உண்டு. இப்ப நடந்த யுத்தத்தை கூட எசேக்கியேல் புத்தகத்துல கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இஸ்ரேலுக்கு விரோதமாய் பெர்ஷிய தேசம் எழும்பும் என்று சொல்லி இன்று எழும்பி இருக்கிறது. அவனுக்கு கை கோப்பான். யாரு? ஒருத்தன் எழும்ப போறான். அதை குறித்து இன்னும் விளக்கமாய் சொல்ல காலங்கள் பத்தாது. ஒரு காலம் வரும்போது நான் பேசுகிறேன். இன்று நன்றாய் வசனத்துக்குள்ளாய் வருவோம். எகிப்து, அசரியா, பாபிலோன், மேதியா பெர்ஷியா, அதன் பிறகு கிரேக்க ராஜ்யம், கிரேக்க ராஜ்யம் உருவாகுகிறது. 6வது ரோம ராஜ்யம். இங்கு யோவான் சொல்லுகிறார் 5 விழுந்து போச்சு. இப்போ ஒருத்தன் இருக்கிறான். யாரு? ரோமர். அடுத்த ஒரு ராஜ்யம் வரப்போகுது. இதுல நிறைய கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. அநேகர் எழுதி வச்சிருக்காங்க இங்கிலாந்து கவர்மெண்ட் தான் உலகத்தை ஃபுல்லா பிடிச்சிச்சுன்னு சொல்லி. இல்ல, இன்னொரு குரூப் சொல்றாங்க ரிவைட் ரோமர் எம்போரியர் அப்படின்றாங்க. இந்த ரோமர் எம்போரியரே கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி ரிவைட் ஆகி என்ன செய்யறாங்கன்னா, அவங்க ஒரு 48 தேசங்களை ஒருங்கிணைத்து இன்றும் ஆட்சி புரிவதாக ஒரு சிலர் கூற்றுகள் சொல்லி கொண்டிருக்க. இதுல அநேகருக்கு வேற்று கருத்துகள் உண்டு. இருந்துட்டு போட்டோம். ஆனா எங்க அந்தி கிறிஸ்து அதுல வர போறது இல்ல. 7வது பத்தி ஆண்டவர் பேசல, 5ல ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஆமென். இருந்தவன் இப்ப இல்ல, ஆனா வருவான். ஏவன் அவன்? வசனத்துக்குள்ள வருவோம். தானியேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். தானியேல் 8:5 தொடங்கி வாசிக்க போறோம். இங்க சரியாய்
அந்தி கிறிஸ்து எங்கே எழும்புவான் என்று இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கையில், தானியேல் அதை கவனித்துக் கொண்டிருக்கையில், இதோ மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா நிலத்திலே கால் பாவாமல். நன்றாய் கவனிங்க, இங்கு வெள்ளாட்டுக்கடாவை குறித்து வசனம் சுட்டி காட்டுகிறது. எடுத்துக்கொள்ளுங்க, தானியேல் 7ஆம் அதிகாரம் 4 தொடங்கி வாசிப்போம். அந்த படத்தை போடுப்பா, ஒரு இரும்பு மனுஷன் படத்தை போடு. தானியேல் 7ஆம் அதிகாரம் 4 தொடங்கி. முந்தினது சிங்கத்தை போல இருந்தது. முந்தினது சிங்கத்தை போல இருந்துச்சு. இதை யார் எழுதுறா? தானியேல் எழுதுகிறார். தானியேல் காலத்துல பாபிலோனிய ராஜ்யத்திற்கு அவர்கள் அடையாளமாய் பயன்படுத்தியது சிங்கம். சிங்கம் அதற்கு 2 இறக்கை உண்டு. வாசிமா. முந்தினது சிங்கத்தை போல இருந்தது. முந்தினது சிங்கத்தை போல இருந்துச்சு. அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. அது என்னது? பாபிலோன் ராஜ்யத்தை மேதிய பெர்சியா எழும்புறான், அவன் இறக்கைய பிடுங்குறான். தொடர்ந்து வாசிமா. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. அடுத்த வசனம். பின்பு கரடிக்கு ஒப்பாகிய கரடி, இது மேதிய பெர்சியாவை விலக்கி காட்டுகிற ஒரு விலங்கு. சில நேரங்கள்ல ஏன் இதை வாசிக்க சொன்னா, நீங்க வீட்டுல போய் நிறைய வாசிங்க, இந்த அதிகாரத்தெல்லாம் வாசிச்சு பாருங்க. பாபிலோனுக்கு சிங்கத்தை சுட்டி காட்டுகிறது, அதே போல மேதிய பெர்சியாவுக்கு கரடியை சுட்டி காட்டுகிறது, அடுத்த கிரேக்க ராஜ்யத்துக்கு சிறுத்தையை சுட்டி காட்டுகிறது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். அதே போல சிறுத்தையை சுட்டி காட்டுவதே போல பக்கத்தில் ஒன்று போட்டிருக்கு பாருங்க, வெள்ளாட்டு கடா போட்டிருக்கு பாருங்க. அதற்கு ஒரு கொம்பு மட்டும் இருக்கும். அதே மேதிய பெர்சியா வெள்ளாட்டு கடா காமிச்சாலும் அதுக்கு 2 கொம்பு இருக்கும். இதெல்லாமே ராஜ்யத்தை சுட்டி காட்டுகிற வார்த்தைகள். நன்றாக கவனிங்க. மேதிய பெர்சியாவை சுட்டி காட்டும்படியாய் கரடி பயன்படுத்தப்படுகிறது. கரடிக்கு ஒப்பிட்டு ஒரு வெள்ளாட்டுக்கடா இருந்தாலும் 2 கொம்பு உள்ளதா இருக்கிறது. ஏன்னா மேதியா பெர்சியா ரெண்டும் டிஃபரண்ட் ராஜ்யங்கள். அதே போல இரண்டாவதாய் கிரீஸ் கிரேக்க ராஜ்யம் உருவாகுகிறது. சிறுத்தையை போல உருவாகினாலும் 4 முகங்கள் கொண்டதாக இருந்தாலும் பக்கத்துல ஒரு வெள்ளாட்டு கடாவை காட்டுகிறது. அந்த வெள்ளாட்டு கடா மிகப்பெரிய ஒரு கொம்பை உடையதா இருக்கிறது. அந்த வெள்ளாட்டு கடா தான் இந்த தானியேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வெள்ளாட்டு கடா. மீண்டுமாய் வசனத்துக்குள்ள வருவோம். தானியேல் 8:5 வாசிக்க கேட்போம். நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கையில், அது தானியேல் கவனித்துக் கொண்டிருக்கிறான். இதோ மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டு கடா, மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டு கடா நிலத்திலே கால் பாவாமல், கால் அது பாவாமல் தேசத்தின் மீது எங்கும் சென்றது. மெசடோனியா என்ற பகுதியில் இருந்தான் கிரீஸ் ராஜ்யம் உருவாகுகிறது. அது யாரால் உருவாகுகிறது என்று சொன்னால், இன்றும் சரித்திரம் படித்தவர்களுக்கு தெரியும், மகா அலெக்சாண்டரின், கிரேட் அலெக்சாண்டர் நிமித்தம் உருவாக்கப்பட்டதுதான் கிரேக்க ராஜ்யம். படிச்சிருக்கியா ஹாட்சன்? படிச்சிருக்கல? நானும் படிச்சிருக்கேன். என் லைஃப், என்னுடைய காலங்களையும் உங்க அப்பா காலத்தையும் புக் படிச்சிருக்கோம், இப்பயும் இருக்குது. மகா அலெக்சாண்டர் யுத்தம் புறப்படுறான். வயசு வெறும் 30 வயசு தான். இந்த பூமியை முழுமையாய் தன் கண்ட்ரோல்ல கொண்டு வரான். மிகப்பெரிய ராஜ்யம் உருவாகுகிறதை அதை தான் இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. தொடர்ந்து வாசிக்க கேட்போம். அந்த வெள்ளாட்டு கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது. நான் ஆற்றின் முன்பாக நின்று கண்ட 2 கொம்புகளுக்குள்ள ஆட்டுக்கடாவின் மட்டும் அது வந்து தன் பலத்தின் உக்கிரத்தோட அதற்கு எதிராக பாய்ந்தது. நல்லா கவனிங்க, இந்த படத்தை பாருங்களேன். அந்த சிங்கிளா இருக்கிறது நேரா பாயுது. அது யாருன்னா மகா அலெக்சாண்டரை குறிக்கிறது. அவன் என்ன செய்யறான்? மேதிய பெர்சிய ராஜ்யத்தை முட்டி அதை சாய்த்து போடுகிறான். தொடர்ந்து வாசிமா. அது அது ஆட்டுக்கடாவின் கிட்ட சேர கண்டேன். அது ஆட்டுக்கடாவின் மேல் கடும் கோபம் கொண்டு அதை முட்டி அதன் 2 கொம்புகளையும் முறித்து போட்டது. 2 கொம்பையும் முறித்து போட்டது. அந்த ராஜ்யம் எது? மேதியா பெர்சியா ராஜ்யத்தை முறிச்சு போடுது. அதன் முன் நிற்க ஆட்டுக்கடாவுக்கு பலன் இல்லாமையால் வெள்ளாட்டுக்கடா அதை தரையிலே தள்ளி மிதித்து போட்டது. அதன் கைக்கு ஆட்டுக்கடாவை தப்புவிப்பார் இல்லை. தப்புவிப்பார் யார் இல்ல. மேதியா பெர்சியா ராஜ்யத்துக்கு முடிவு வந்துருச்சு. தொடர்ந்து வாசிமா. இப்பொழுது வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமை கொண்டது. அது பலன் கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. என்ன செஞ்சு போச்சா? அந்த மகா அலெக்சாண்டர் அவருடைய சரித்திரத்தை படிச்சீங்கன்னா 30 வயதுல வியாதிப்பட்டு மரிச்சு போயிடுறான். அவனை போல ஒரு பெரிய ராஜா எலும்பல. தானியேல் வரப்போகிற கிரேக்க தேசத்தை குறித்து எழுதி வச்சிருக்கிறான். அப்ப கிரேக்க ராஜ்யம் உருவாகல.
அவன் எழுதும் போது மேதிய பெர்சிய ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறது. அதான் சொல்றான், முந்தி இருந்த பாபிலோன், இப்ப இருக்கிற மேதிய பெர்சியா, வரப்போற கிரேக்க ராஜ்யம். இந்த கிரேக்க ராஜ்யத்தை குறித்து தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆனா இப்ப நமக்கு தெரியுது, ஆனா தானியேலுக்கு கிரேக்க ராஜ்யம் என்பது தெரியாது. ஆனா கிரேக்க ராஜ்யம் உருவாகும். ஒரு மனுஷன் எழும்புவான், மிகப்பெரிய கொம்பு உடையவன், அவன் வேகமா போவான், உலகத்தை முழுவதும் 30 வயதுக்குள்ள ஆதாயமாக்கி கொள்ளுவான். ஆனா அந்த கொம்பு முறிஞ்சிரும். முறிஞ்சு மட்டும் இல்ல, அடுத்த காரியம் என்ன உண்டாகும்? தொடர்ந்து வாசிமா. அப்பொழுது வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமை கொண்டது, அது பலன் கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. அதற்கு பதிலாக ஆகாயத்தின் 4 திசைகளுக்கும் எதிராய் 4 திசைகளுக்கு எதிராய் விசேஷித்த 4 கொம்புகள் முளை தெலும்பினது. நல்லா கவனிங்க. சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது வசனமும் சரித்திரம் எப்படி ஒற்று போகிறது என்பதை உணர முடியும். எப்ப மகா அலெக்சாண்டர் மரித்து போறானோ அதன் பிறகு அந்த அவனுடைய மகன் பொறுப்பெடுக்கணும். ஆனா மகன் மிக சிறு குழந்தை, 1 வயதோ 2 வயது நிரம்பியவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அது நிமித்தம் 4 படை தளபதிகள், யாருடைய? மகா அலெக்சாண்டருடைய படை தளபதிகள் அந்த தேசத்தை, கிரேக்க தேசத்தை 4ஆய் பிரித்து 4 கொம்புகள் எழும்புவதை வசனம் சுட்டி காட்டுவதை போல 4 ராஜாக்கள் எழும்பி அந்த ராஜாக்கள், அந்த படை தளபதிகள் கிரேக்க ராஜ்யத்தை பங்கிட்டுக் கொள்கிறார்கள். அதை தான் இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. எப்படியாய் பங்கிட்டுக் கொள்கிறார் என்று சொன்னால், கிரீஸாகவும் சிரியாவாகவும் மற்றும் மெசடோனியாவாகவும் எகிப்தாகவும் 4ஆய் அவர்கள் பிரித்துக் கொள்கிறார்கள். 4க்கும் 4 படை தளபதிகள் உருவாக்குகிறார்கள். தொடர்ந்து வாசிப்போமா? 9ஆம் வசனம். அவைகளில் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு, இதுதான் நீ கண்டு கொள்ள வேண்டிய விஷயம். அந்தி கிறிஸ்து எங்க எழும்ப போறாங்கிறது இந்த வசனத்துல சொல்லப்படுகிறது. மீண்டும் வாசமா, அவைகளில் ஒன்றிலிருந்து, அந்த 4ல 1ல சின்னதான ஒரு கொம்பு, ஒரு சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும், தெற்குக்கு கிழக்குக்கும் எதிராகவும், சிங்காரமான தேசத்துக்கு, இந்த சிங்காரமான தேசம் என்பது எருசலேமை குறிக்கிறது. எருசலேமுக்கு தெற்குக்கும் கிழக்குக்கும் ஆய் 2 தேசம் மாத்திரம் இருக்க போது. அப்படின்னு சொன்னா வடக்கே இருக்கிறவர் எங்கே விழுந்து போவான் என்று சொன்னால், அந்த 4 தளபதிகள் உருவாக்கின பட்டணத்தில் 2 பட்டணம் மாத்திரம், ஒன்று சிரியாவும் எகிப்து மாத்திரம் நிலைத்திருந்தது, மற்ற 2ம் விழுந்து போனது. அதை வசனம் சுட்டி காட்டுகிறது. அந்த 2 ராஜ்யத்திலிருந்து ஒரு ராஜ்யத்துல சின்ன கொம்பு எழும்புமா? தொடர்ந்து வாசிமா. அது சிங்கார தேசத்துக்கு, முன்பான வசனத்தை போடுமா, சிங்கார தேசத்துக்கு நேராகும் மிகவும் பெரிதாயிற்று. தொடர்ந்து வாசிப்பா. அது வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்து அதன் சேனையாகிய நட்சத்திரங்களில் சிவற்றை பூமியிலே விழப்பண்ணி அவைகளை மிதித்தது. அதை மிதிச்சு போடும். நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை வைத்து நாம் பார்க்கும் பொழுது சிரியா தேசத்தில் இருந்து அந்தி கிறிஸ்து, இப்பொழுது உள்ள சிரியா தேசத்திலிருந்து அந்தி கிறிஸ்து எழும்புவதை இந்த வசனத்தை கொண்டு நாம் இஸ்ரேல் தேசத்தினுடைய தெற்கு பகுதியில் இருக்கிற எந்த தேசம் என்று பார்க்கும் பொழுது அந்த தேசம் சிரியா தேசம் என்று குறிப்பிட்டு பார்க்கப்படுகிறது. அந்த தேசத்திலிருந்து அந்தி கிறிஸ்து எழும்புவான், அந்த சின்ன கொம்பு எழும்பும் என்று வேதம் சொல்லுகிறது. தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினதை கர்த்தர் சபைக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப தானியேல் 8:9 படி சீரியா தேசத்தில் உருவாகுவான். ஆனால் அந்தி கிறிஸ்துவை இஸ்ரேல் ஜனங்கள் தலைவர்களாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் இஸ்ரேல் தேசத்துக்கு உரியவனாய் யூத குலமாய் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இஸ்ரேல் தேசம் யார தலைவரை ஏற்றுக்கொள்வாங்க? இப்ப பாத்தீங்கன்னா 12 கோத்திரம். இந்த 12 கோத்திரம் இப்ப கிடையாது, இஸ்ரேல் தேசமா உருவாயிடுச்சு. ஒன்லி எல்லாமே யூதர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அந்த யூதர்கள் எல்லாம் மிக்ஸ் தான், எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த மிக்ஸ்ல எங்கேந்து உருவாகுவான், எந்த கோத்திரத்திலிருந்து உருவாகுவான் என்ற ரகசிய வார்த்தையை ஆதியாகம புஸ்தகத்திலே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகம புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை தியானிப்போம். தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். தான் கோத்திரத்தை குறித்தாய்
இங்கு வேதம் என்ன சொல்லுகிறது? அடுத்த வசனத்தை வாசிமா. தான் குதிரையின் மேல் ஏறி இறங்குறவன் மல்லாய்த்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதற்கும் வழியிலே கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சர்ப்பம் என்று தான் கோத்திரத்தை குறிக்க காரணம் என்ன? விரியனை போல அவன் ஞானம் உள்ளவனாய் இருக்க குறிக்கிற வசனம் குறிக்க காரணம் என்ன? தான் கோத்திரத்தில் இருந்து சீரியா தேசத்தில் சின்ன கொப்பாய் இருக்கிற அந்தி கிறிஸ்து இந்த பூமியில் வெளிப்படுவான் என்று தானியேல் புஸ்தகத்திலும் ஆதியாகம புஸ்தகத்தை கொண்டும் நீனும் நானும் அறிந்து கொள்ள முடிகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவனுடைய கிரியை எப்படியா இருக்கும் என்று வேதம் சொல்கிறது என்று சொன்னால், வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 5, 6, 7 வைத்து நாம் அறிந்து கொள்ள முடியும் அவன் எப்பேற்பட்டவனாய் இருப்பான் என்று. மீண்டுமாய் ரெவலேஷன் 13ஆம் அதிகாரத்துக்குள்ள வர 5 வாசிமா. பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 6ஆம் வசனத்தை வாசிமா. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்து, எல்லா தேவ மனுஷர்களையும் தேவனையும் தூஷிக்கிற நாமம் அந்தி கிறிஸ்துவின் கிரியையாய் இருக்கும். தொடர்ந்து வாசிமா. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷ்யக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று அதனுடைய கிரியை பார்க்க முடிகிறது. தானியேல் 11:37 எடுத்து வாசிக்க கேட்போம். அதிலும் அந்தி கிறிஸ்துவின் கிரியை நீனும் நானும் அறிந்து கொள்ள முடியும். வாசிமா. அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றிற்கும் தன்னை பெரியவனாக்கி, ஸ்திரீகளின் சிநேகத்தையும் விரும்ப மாட்டான், எந்த தேவனையும் மதிக்க மாட்டான், எல்லாவற்றுக்கும் தன்னை பெரியவனாக்கி. நன்றாய் கவனி. இப்ப ஏன் இந்த ஹோமோசெக்சுவல், ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் என்கிற காரியம் மிக தலை தூக்கி எழும்பிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு முன் அடையாளமாய் கருதப்படுகிறது. அவனுக்கு ஒரு கூட்டத்தை எழுப்பணும்னா அவனுக்கு ஒரு கூட்டம் வேணும். ஆணுக்கு ஆண் அவன் செய்வாங்க, அவன் பெண் சிநேகிதத்தை விரும்பாதவன், அவன் பெண்ணு பிடிக்காதான். அதனாலதான் இன்னைக்கு அநேகர் ஆணுக்கு ஆண் திருமணம் நடத்தி வைக்க முன் வருகிற காரணம் என்னன்னா, அந்த ஆவி அவனையும் பின்பற்றி இருக்கிறது. வேதத்தில் சொல்லப்படுகிறது. நன்றாய் கவனிங்கள். யோவான் புஸ்தகத்திலும் பேதுரு எழுதும் பொழுதும் பவுல் எழுதும் போது சொல்றாரு, இப்பயே அந்தி கிறிஸ்துவின் ஆவி இந்த பூமியில் நிரம்பி செயல்படுகிறது என்பதை அவர்கள் வேத வார்த்தையில் சுட்டி காட்டுகிறார்கள். அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்று சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டு எல்லாருக்குள்ளேயும் செயல்பட்டாலும் பரிசுத்தத்திற்கு உரித்தானவர் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து பிதாவின் குமாரனாய் கருதப்படுவது போல பிசாசுக்கும் ஒரு குமாரன் உண்டு. அந்த கிரியைகளை வைத்து இவன் அந்தி கிறிஸ்து அவன் அந்தி கிறிஸ்து என்று இன்று அநேகர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் பிசாசுனுடைய குமாரனாய் ஒருத்தன் வெளிப்படுவான், அவன் தான் அந்தி கிறிஸ்து. ஆமென். இன்னைக்கு அநேகர் கிரியை வச்சு யாரும் இடம் போட்டுறாத, இவன் அந்தி கிறிஸ்துவோ. இல்ல, நீனு நானும் நினைக்கிறதுக்கு மேல ஒரு மனுஷன் எழும்ப போறா. அந்த மனுஷனுடைய அரசாட்சியில நீனும் நானும் மாட்டிக்க கூடாது என்பதற்காக தான் இந்த வார்த்தையை பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறேன். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றாய் கவனிங்க. நான் நிறைவு செய்ய போகிறேன். கடைசியாக பவுல் சொன்ன வார்த்தை 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் நிறைவு செய்ய போகிறேன். கடைசி வசனம் 2 தெசலோனிக்கேயர் 2:4. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் என்பப்படுவது ஏதுவான ஆராதிக்கப்படுவது ஏதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனுமாய், தேவனுடைய ஆராதிக்கப்படுகிறவனுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும். இதெல்லாம் அந்தி கிறிஸ்துவ கிரியை எப்படி தெரியுமா இருக்கும்? தன்னை பெரிய ஆளா காட்ட பார்ப்பான். இந்த 7 ராஜ்யத்தை தியானிச்சு பாருங்க. அந்த 7 ராஜாக்களும் நமக்கு தெரிஞ்ச பாபிலோன் ராஜ்யம் எடுத்துக்குவோம். என்ன செஞ்சான்? அவன் தன்னை ஒரு ராஜாவா, தன்னை தெய்வமா காட்ட பார்த்தா. இது மேதிய பெர்ஷிய காலத்திலும் உண்டானுச்சு. அப்ப கூட இந்த பிரச்சனை வந்துச்சு. எனக்கு மட்டும்தான் வணங்கணும், தானியேல் தூக்கி சிங்க கபில போடுவாங்க. அதற்கு முன்பாக பாபிலோன் ராஜ்யம் இருக்கும் பொழுதும் அவன் என்ன செய்றான்? தன்னை கடவுளா காட்ட பார்க்கிறான். இதெல்லாம் எப்படின்னா, அந்தி கிறிஸ்துவின் கிரியைகள்
பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து தொடங்கி விட்டது. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல நீனும் நானும் நினைக்கிறது போல அல்ல, மிக பயங்கரமாய் கடந்து வரப்போகிறான். அது என்ன சொல்றது வசனம்? ஆராதிக்கப்படுவது எதுவோ அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும், தேவன் எண்ணப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும், தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து, தேவாலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். அதனாலதான் சொல்றோம், நீங்க அநேகர் சொல்லுவாங்க, மனுஷனை தொட்டு கும்புறது தப்பு கிடையாது, ஆண்டவர் விரும்புறதே கிடையாது. தேவன் அவருடைய மகிமையை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார். நல்லா கவனிங்க. இன்னைக்கு அநேகர் அன்னைக்கு ஒரு ஊழியக்காரை பார்த்தேன். நாங்கள் ஒரு மீட்டிங் போயிட்டு வந்துட்டோம். அதன் பிறகு அவருடைய டர்ன் நாங்கள் பார்க்குறேன். அவர் உட்காந்துருக்க நிறைய பேர் காலில் தொட்டு தொட்டு கும்பிடுறாங்க. மிக வேதனையாக இருந்தது. ஆனால் அவர் தப்பு, கை வைக்காத. சில நேரங்களில் நாங்களும் ஊழியத்தை கடந்து போகும் பொழுது தேவனை அறியாத ஜன்ன செய்வாங்க, நேராக வந்து என் காலில் விழுவாங்க. நான் உடனே தூக்குவேன். அண்ணா, அக்கா, தம்பி, நான் தேவன் அல்ல, நான் தேவனை சுமக்கிறவன். ஆனால் என்னை அனுப்பின தெய்வம் தான் பெரியவர். நீ அவரை தான் தொழுது கொள்ளணும் சொல்லி கொடுக்குறோம். இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க? காலில் டபாறு விழுவுறது. மனுஷனை மகிமைப்படுத்த தேவன் விரும்புகிறதல்ல, அந்த மகிமையை ஒருத்தன் விரும்பினாலே அவன் ஒரு அந்தி கிறிஸ்து கிரியை உள்ளவன். ஆமென் சொல்லிருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பாஸ்டர் பார்த்துருக்கீங்களா? அவங்க அப்படியே புகழ்ந்து 50வது ஆண்டு விழா, 20வது ஆண்டு விழா, 30வது ஆண்டு விழா. இன்னைக்கு ஒரு செலிப்ரேஷன் ஆயிடுச்சு. என்ன தெரியுமா? 25 வருஷம் ஆண்டு விழான்னா உடனே ஒரு பெரிய செலிப்ரேஷன். கணவன் மனைவியா நாங்கள் வாழ்ந்துட்டோம். பாஸ்டருடைய 50வது பிறந்தநாள் இப்போ பயங்கர ட்ரெண்டு. எல்லாம் என்ன பேசுவாங்க? பாஸ்டர்லாம் யார் நாமத்தை உயர்த்துவாங்க? இவர் இன்னாரு, இவர் பிறந்தது, இவர் வளர்ந்தது. நிப்பாட்டு. தேவன் மனுஷனை உயர்த்த விரும்புகிறது கிடையாது. கடைசியா சபைக்கு சொல்றேன், இல்ல உங்க தேவ ஊழியக்காரங்க தானே, மரியாதை கொடு, மரியாதை கொடு, தவறல்ல. மதிப்பு கொடு, தவறல்ல. அவர்களை கடவுளாக்கிறாத. எல்லா ஊழியர்களும் மனுஷங்க தான். ஆனா அவங்க மீது விலையேறப்பட்ட அபிஷேகம் இருக்கிறது. அபிஷேகத்தை கனப்படுத்து, மரியாதை கொடு. ஆனா காலில் உளுந்து நீங்க என்ன பிளஸ் பண்ணுங்க அப்படிலாம் கேட்டுறாத. எந்த ஊழியக்காரன் கால்களில் விருகிறதை அவன் அங்கீகரிச்சா அவனுக்குள் கிறிஸ்து அல்ல, அந்தி கிறிஸ்துவின் கிரியையே இருக்கிறது. அதோடு கூட நிறைவு செய்கிறேன். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விழித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அவருடைய வருகைக்கான சகல அடையாளங்களும், வேதத்தில் சொல்லப்பட்ட சகல அடையாளங்களும் நிறைவேறி முடிந்து விட்டது. மிக மிக கடைசி அடையாளத்தை இந்த நாளில் நம் கண்கள் கண்டு கொண்டிருக்கிறது. அது மிக சில நாட்களில் தேவாலயம் எழும்புமாயின் நம்மளுடைய சபையின் முடிவு காலம் உண்டாகுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அது நிமித்தம் நீனும் நானும் ஆயத்தமாய் கொள்வோம். உலகத்தில் சம்பாதிக்கிறது மிக முக்கியம்தான். நீ குடும்பத்திற்காக வாழ்வது மிக முக்கியம்தான். நீ உன்னுடைய வாழ்க்கையை அழகாய் கட்டமைப்பது மிக முக்கியம்தான். எல்லாவற்றுக்கும் மேல மிக முக்கியம் நித்திய வாழ்க்கையில் நீ பிரவேசிக்க வேண்டிய காரியம். சபையே உணர்ந்து கொள். எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நம்ம தேவனுக்கு ஒரு காரியத்தை முக்கியத்துவம் கொடுக்காம போயிடுறோம். அதான் ஆரம்பத்திலேயே சொன்ன, உணர்வற்ற ஜனங்களா நம்ம இருந்துடவே கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லிருக்கல. உணர்வுள்ள ஜனங்களா நம்ம எப்பொழுதும் அவர் வருகைக்கு காத்திருப்போம். புத்தி உள்ள ஸ்திரீயாய் எப்பொழுதும் காத்திருப்போம். அவர் வருகை மிக சமீபமாக இருக்கிறது. திருடனை போல அவர் வருவாராம். அவர் வருகிற நாளிகையை ஒருவனும் அறியான் என்று வேதம் சொல்லுகிறது. அது பிதாவை தவிர வேற ஒருவனும் அறியான் என்று வேதம் சொல்லுகிறது. அது நிமித்தம் நீனும் நானும் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாய் கொள்வோம். இரவு நேரங்களில் படுக்கும் பொழுது உன் தலைமையில கையை வச்சு, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துகிற, என் பாவங்கள் மன்னிப்பதாக, உம்முடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக உமக்கு அறிந்தோ அறியாமலோ என் பாவம் செய்திருக்குமாயின் என் பாவத்தை மன்னிங்க, என் குடும்பத்தின் பாவத்தை மன்னிங்க. ஒரு குடும்ப தலைவன் ஜோமன்னு, என் மனைவியின் பாவத்தை மன்னிங்க, என் பிள்ளையுடைய பாவத்தை மன்னிங்க, என் இல்லத்தை சுத்திகரிங்க. இந்த இரவு உம்முடைய ரகசிய வருகை இருக்குமாயின் என் குடும்பமா என்னை எடுத்துக்கொள்ளுங்க.
விட்டு கொடுத்துட்டு படு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் செய்யி. காலையில் எழுந்துறியா, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே நான் பரிசுத்தமாய் ஜீவிக்க எனக்கு கிருபை செய்யுங்க. நான் எல்லா இடத்திலும் உங்களையே முதன்மையாய் வைக்க எனக்கு பலனும் கிருபையும் உண்டாகட்டும். ஒரு இடத்திலும் என்னுடைய சரீரத்தின் நிமித்தம் என் ஆவி ஆத்துமாவை அவிழ்த்து போடாதபடி நான் எப்பொழுதும் உமக்கு பிரியமாய் நடக்க கிருபை கொடுங்க. ஆண்டவரே இந்த நேர துளிகள் திடீரென்று வருகை இருக்குமாயின் என்னை எடுத்துக்கொள்ளும். அல்லேலூயா. ஜெபத்தை செய். இன்றிலிருந்து சபை ஆயத்தமாக. அண்ணா நீ சொல்றத பார்த்தா அடுத்த வருஷம் ஆண்டவர் வருகை வருதே, நான் இப்பதான் வீடு வாங்கலான்னு பிளான் பண்றேன், இப்பதான் கார் வாங்கலான்னு பிளான் பண்றேன், எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுவா. வேண்டாம், வாங்கு. நான் அடுத்த வருஷம் வந்துருன்னு சொல்லலை. தேவாலயம் கட்டப்பட போகிறது நானும் அறியேன். ஆனால் காலம் சமீபமாக இருக்கிறதை என் கண்கள் கண்டது. வேதம் சொன்னதை நானும் உணர்ந்தேன். அதை சபைக்கு போதித்து கொடுக்கிறேன். செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுக்கிட்டே இரு. ஆனால் முக்கியத்துவத்தை கர்த்தருக்கு கொடு. அதான் சபையில் நான் பேசி கொண்டிருக்கிறேன். செய்ய வேண்டியதை செய். நாளைக்கே வேலையை விட்டுருவா, நாளைக்கே ரிசைன் லெட்டரை போட்டுறேன், உன்னை யாரும் அது போட சொல்ல. வேலைக்கு போ. குடும்பத்துக்கு தேவை. யாரும் சோறு போட மாட்டான். ஒரு வருஷம் கழிச்சு ஆண்ட வருகை வரணும். அண்ணா நீ சொன்னியன்னா ஒரு வருஷமா வேலை நான் வீட்டில் உட்காந்துருக்கேன், அப்பெல்லாம் ஏன் மேல பழிய போட்டுறாத. தேவன் வருகிறதை நானும் அறியேன். அவர் ரகசியமாய் வருவார். நான் அப்படி தேவன் நாளைக்கு வரப்போறான்னு சொன்னானா நம்பாத என்னைய. ராமேன்னு சொல்லிடுங்களேன். அல்லேலூயா. இது நாள் வரலும் சொன்ன வார்த்தையை நம்பு. கர்த்தர் பரலோகத்துக்கு உரியவனாய் உன்னையும் உன் குடும்பத்தையும் மாற்றுவாராக.